ஹலோ மக்களே, சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. செல்வநாயை எப்படியாவது செழியனை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவையை கடத்தி ஒரு பிளான் பண்ணி செழியனை வெளியில் அனுப்புறதுக்காக தயாராகிறாங்க. அதுலேருந்து நம்ம சிவாவும் ஆயிலியும் இந்திராணி கூட செழியனை சேர்த்து வச்சாங்களா. அதே சமயத்தில் பாவையை கண்டுபிடிக்கிற நம்ம ஆயிலி தான் அதிகாரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்களா. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செல்வநாயும் அந்த பூஜையில் இந்திராணி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. செழியனை மனசார ஏற்றுக்கிட்டா போல் இப்படியே போயிட்டு இருந்தா இந்த செழியனை இந்திராணியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகாவும் செல்வநாயும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவளுக்கு எப்போவுமே உயிராக இருக்கக்கூடியது பாவை தான். பாவைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த செழியனை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான். நம்ம அதுக்கேற்றவாறு ஒரு பிளானை செய்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி பாவையை வச்சு ஒரு பிளானை தயார் பண்ணுறாங்க. இந்திராணியும் என்னாச்சு இவ்வளோ நேரம் அவைய பாவையை காணலையே, ஸ்கூலில் இருந்து இப்போ அவள் வரக்கூடிய டைம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் ஃபோன் எடுத்த மாதிரி இல்லை. ஸ்கூல்லேருந்து பாவை வராதோன்னா பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. நம்ம ஆயிலியும் சிவாவும் அந்த இடத்துல வந்த உடனே இந்திராணியும் என்னாச்சு பாவை உங்க கூட வந்தாளா, இவ்வளோ நேரமே ஸ்கூல்லேருந்து அவளை காணலையே அப்படி சொல்லும்போது நம்ம ஆயிலியும் இல்லை அவள் ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஆயிலிக்கிட்ட சொல்லும்போது ஸ்கூலில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸ்கூலில் உள்ளவங்களும் பாவையோட அப்பா தான் அவளை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட இந்திராணி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. யார் இது செய்ய சொன்னால், ஏற்கனவே அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது பாவையை பிக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதா, எதுக்கு இவர் இது வேண்டாத வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம ஆயிலையும் சரி கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்களா இருக்கோன்னே அப்படின்னு பொறுமையாக இருந்துட்டுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பாவை வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை. நேரம் ஆக ஆக நம்ம இந்திராணிக்கு டென்ஷன் அதிகம் ஆகிடுது. எந்த பதிலுமே வரலையே, எனக்கு பாவை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஆயிலையும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க அண்ணி, இப்போவே நாங்கள் ஸ்கூலில் போய் தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலையும் சிவாவும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலில் விசாரிக்கும் போது பாவையோட அப்பா தான் கூட்டிகிட்டு போனதாட்டு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது சரி அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாரோ ஒருத்தங்க ஹெல்மெட் போட்டுட்டு அப்படி வந்தாங்க, பாவையோட அப்பான்னு சொன்னாங்க, அதனால தான் விட்டோன்னு சொல்லும்போது நம்ம ஆயிலையும் என்ன இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, ஸ்கூலில் யாரை பிக்கப் பண்ணணுமோ அவங்கள்ட்ட தானே விடணும், நீங்கள் செய்கிறது சரியான செயலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலையும் அந்த இடத்துல சொல்லிட்டு சரி சிவா இப்போ எங்கே போயிருப்பா பாவை, யார் கடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஆயிலையும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணியும் என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகியும் காணலி அப்படின்னு சொல்லும்போது செல்வனாயும் அந்த இடத்துல என்ன இந்திரா பாவையை காணலையா, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அந்த செழியனை வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. செழியன் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அதுக்கப்புறமா தான் உன் வாழ்க்கையில் குழப்பமே ஆரம்பிச்சு. அவன் பழைய மாதிரி தான் இருக்கான், அவன் எப்போவுமே திருந்த போகிறதே இல்லை. இப்போ பார்த்தியா அவனால தான் அவனோட பொண்ணுக்கே ஆபத்து வந்துருக்கு. அன்னைக்கு பூஜை அன்னைக்கும் காலில் ஏதோ அடிபட்டு வந்தான், அவனுக்கு விரோதியாக இருக்கவங்க தான் உன்னோட பொண்ணை நேரத்தில் கடத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்வனாகி அந்த இடத்துல நம்ம இந்திராணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணிக்கு செழியனை நினச்சி பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. இது வரைக்கும் பாவைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. என்னைக்கு செழியன் இந்த இடத்துக்கு வந்தோனோ அதுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. இனிமே பாவையை அவங்க அப்பா கூட சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு முடிவோடு இருக்காங்க. அப்படியே நம்ம ஆயிலி சிவா கிட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு பாவை கிடைச்சாலும் அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஆயிலி சிவா சேர்ந்த மாதிரி செழியனும் சேர்ந்து நம்ம பாவையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஆயிலியும் சரி ஸ்பீக்கரில் போடுறாங்க. இந்திராணியும் ஆயிலிக்கிட்ட பாவை கிடைச்ச உடனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வரணும், என்னதான் இருந்தாலும் பாவையோட அப்பா இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி அந்த முடிவாக ஆயிலி சிவா கிட்ட சொல்லும்போது ஆயிலியும் சரி அண்ணி நாங்கள் தேடி பார்க்குறோம், எப்படியும் பாவையை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திராணியும் சரி ஸ்கூலில் விசாரிச்சிங்களா, பாவையோட அப்பா தானே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி கேட்கும்போது நம்ம ஐலியும் யாரோ ஒருத்தங்க ஹெல்மெட் போட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக யாரோ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இதெல்லாம் செய்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலையும் சந்தேகப்பட்டு ஒரு வழியாக பாவையை கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இது எல்லாமே செல்வநாயோட பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவாவும் ஆயிலையும் செழியனை மறுபடியும் இந்திராணி கிட்ட ஒன்று சேர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம்.